இன்னொருத்த கிளம்பி வந்திருக்காயா, அவன் பேர் என்ன? நான் ஏதாவது சொல்லிடுவேன். 3 யூடியூப்காரன் வந்திருக்கிறான், அதனால அமைதியா இருக்கிறேன். நான் நடிகர் விஜய் அவருதானே? ஆமா சார். அரசியல்ல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். என்னக்கா இன்னொன்னு சொல்லிடுறேன், நானும் மாஜி விஜய் ரசிகர் தான். மாஜினா அரசியல்ல வர்றதுக்கு அப்புறம். அவர் காதலுக்கு மரியாதை படம் நடிக்கிற போதுல நானும் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. லவ்னா அப்படி இருக்கணும், எப்படி டான்ஸ் ஆகணும், ட்ரெஸ் போடணும். அது சினிமால. சார் ஒரு திரையில நல்லா இருந்தாரு, தரையில நல்லா இருக்க மாட்டார். திரையில பாக்குறவெல்லாம் தரையில தலைவராக முடியாது. சின்ன பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் ஒண்ணு விரும்புறாங்க. இன்னைக்கு நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற, உங்களுக்கு பிரமாதமா இருக்கு, நீ தான் அடுத்த சிஎம், கட்சி ஆரம்பி, நாங்க பின்னாடி இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஆசையெல்லாம் தூண்டினாங்க. கட்சி ஆரம்பி நாங்க பாத்துக்கிறோம். அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்றாரு. சரி போயிட்டானுங்க. மறுநாள் திருப்பி அந்த ஆலோசனை கொடுத்து ரஜினி போயிருக்காரு. ரஜினி தெளிவா கேட்டுக்கிறார், நான் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும், இங்க நல்லா கவனிக்கணும், நான் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இவன் என்ன சொல்லிருக்கணும், நீ பொதுவா ஆரம்பியான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டவொன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கணும். ரஜினிகாந்த் பட்டுன்னு சொன்னாராம், திமுகவையா, அது எம்ஜிஆர் போட்ட கட்சி, என்ன பண்ணணும்னாராம். ஒரு கையெடுத்து கும்பிட்டு வேணாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்பயும் ஆர்எஸ்எஸ் டென்ஷன், அடுத்து ஏதோ ஆயுதம் கடக்கலையேன்ட்டு. திடீர்னு பாத்தீங்கன்னா 2018-19 அப்புறம் ஒரு வீட்டுல ரைடு நடக்குது. 8 மணி நேரம் ரைடு நடக்குது. பல கோடி ரூபாய் சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. 8 மணி நேரம் ரைடு. ஒரு நடிகரை கழுத்து அக்குள்ள கை வச்சு தரதரன்னு இழுத்துட்டு போய் கார்ல வச்சு அமுக்கி இன்கம் டாக்ஸ் விசாரணை கூட்டு போறாங்க. 8 மணி நேரம் ரைடு, பல கோடி சொத்து பத்திரங்கள் பறிமுதல். அந்த நடிகர் அக்குள்ள வச்சுன்னு அப்படியே அமைக்கி தூக்கி இழுத்து தரதரன்னு இழுத்து போய் கார்ல வச்சு தூக்கி போயிட்டாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடக்குது. என்ன செட்டில் ஆச்சுன்னு தெரியல. 8 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் நடிகர் அனுப்பிட்டாங்க. யார் அந்த நடிகர் கேக்குறீங்களா? அனில் குஞ்சி தான். இன்னைக்கு நீதிமான் மாதிரி உத்தம புத்திர மாதிரி பேசுறாருல, அவர் வீட்டை தான் ரைடு நடந்தது. அவரை தான் தரதன்னு இழுத்துன்னு போனாங்க. 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. என்ன டீலிங் அப்ப தெரியல, ஆனா டீலிங் இப்ப தெரிஞ்சிருச்சு. அண்ணா குடும்ப தலைவர்லாம் யார் தெரியுமா? கலைஞர், நாவலர், பேராசிரியர் மதியழகன், என் வி நடராஜன், சத்தியவாணி முத்து, கண்ணதாசன், இது போன்ற அறிவாளி எல்லாம் கூட இருந்தாங்க. இவ்வளோ அறிவாளி கூட இருந்து தத்துவ மேதை பேரறிஞர் அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. அப்படியே இவ்வளவு படிச்சவன் அறிவாளி எல்லாம் கூட இருந்து நாஞ்சில் மனோகரன் இவ்வளவு பேர் இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. நம்ம கூட இதெல்லாம் யாரு? திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி சரக்கு. இப்ப ஒருத்தமே சேர்ந்துக்கிறான் தெரியுமா? செங்கோட்டைன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டுல கல்வி மந்திரியா இருந்தான். பொள்ளாச்சின்னு எழுதுறானா புள்ளத்தாச்சின்னு எழுதுனான். ஆமா, திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி சரக்கு, புள்ளத்தாச்சி. ஒன்னு டிவில பேட்டியில சொல்லுதுக்கா, எனக்கு புடிச்சல கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். புடிச்ச டைவர்ஸ் பண்ணிட்டானா, மானஸ்தாவன் பொழப்பா அதெல்லாம். நேத்து ஒண்ணு பேட்டி தருது, எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு போலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டு வந்து டிவில பாத்தியே இல்ல. இதெல்லாம் அறிவா? இது அனில் குஞ்சின்னு சொல்றான். என்னத்த சொல்றது? நம்மள எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறான் அவன். கேட்கறவன் கேனையன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியணுமா? என்ன தெரியுமா சொல்லிக்கிறான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம். என்ன தருவானா? ஆட்சிக்கு வந்தா நம்மள பைத்தியக்காரன் ஆக்குறான்னு அர்த்தம். ஒன்னு அந்த கட்சியில மேடை போட்டு ஒரு அனில் குஞ்சு கத்துது, எங்களுக்கு ஃப்ரீ பஸ், ஓசி பஸ் வேணும். அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ் தான் வந்தது. கத்திச்சு இல்ல, அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ்ல தான் வந்து, எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம். இவங்க ஓட்டு போடணுமா? இன்னொன்னு சொல்லுது, எங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசு வேணாம். இதெல்லாம் யார் சொல்றது? அறிவுலக மேதைகள், தத்துவ ஞானிகள், அனில் குஞ்சி, இதுங்களெல்லாம் நம்பி நாட்டை கொடுக்கிறதா? இந்த கார்த்திகை தீபம்னா இந்த வருஷம் மட்டும் தான் வந்ததா? போன வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் நீங்களும் நானும் பிறக்காத முதல்ல இருந்து கார்த்திகை தீபம் இருக்கு. இன்னொன்னு கவனிக்கணும், கார்த்திகை தீபம்னா தீபம் ஏத்தது திருவண்ணாமலை மட்டும்தான். திருவண்ணாமலை இருக்கிற மலையில தான் தீபம் ஏத்துவாங்க. ஏன்னா அது அக்னி தலம், சிவன் இருக்கிற அக்னி தலம். அக்னில தீபம் ஏத்துவாங்க. அங்கதான் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. நீ தீபம் அன்னைக்கு இந்த வருஷம் 30 லட்சம் மக்கள் போனாங்க. ஒரு சிறு பிரச்சனை கூட அங்க இல்ல. ஏன்னா போனவெல்லாம் உண்மையான பக்தன், ஈசனை கும்பிட்டா வந்துட்டாங்க. அக்னி தலம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படுகிறது. எந்த கோயிலையும் பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் மட்டும் கார்த்திகை தீபத்துக்கு பிஜேபி பிரச்சனை பண்ணதுல என்ன காரணம்? போன வருஷம் கார்த்திகை தீபம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? என்ன காரணம்னா, இத்தனை வருஷம் பிரச்சனை பண்ணாம இந்த வருஷம் ஏன் பிரச்சனை பண்றாங்க? ஏன் பண்றாங்க? எலெக்ஷன் வர போகுதுன்னு. இந்த எலெக்ஷன்ல மக்களை குழப்பணும், மத கலவரத்தை உண்டாக்கணும், 2 பேரும் அடிச்சுக்கணும், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், பிஜேபி வளரணும், திருப்பி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு சதி பண்றாங்க. அதிமுகவா திமுகவா அந்த தேர்தல் அல்ல. உதயசூரியனா ரெட்டை இல்லையா அந்த தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் மோடியா ஸ்டாலினா தீர்மானிக்கிற போகிற தேர்தல். தமிழா இந்தியா யார் ஆள வேண்டும்? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டுமா, வடநாட்டு கும்பல் ஆள வேண்டுமா? தீர்மானிக்கிற தேர்தல்.
இங்கே வந்து திமுக பெருமை பேசியோ, கலைஞருடைய பெருமை பேசியோ, தளபதி ஸ்டாலின் பெருமை பேசியோ, உதயநிதி பெருமை பேசி திமுக வளரணுமா? என்றைக்கும் ராயபுரம் திமுகவுடைய கோட்டை என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரியும். கட்சி ஆரம்பிச்சதே ராயபுரத்தில். ரொம்ப அரசியெல்லாம் பேசாம எங்க அக்காலாம் வந்திருக்கு. ஒரு 20 நிமிஷம் சும்மா ஜாலியா அப்படியே பேசிட்டு போயிடலாம். நான் வர சொல்ல ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் என்ன எழுதியிருந்தேன்னா, ரொம்ப நேரம் கை தட்டினா அழகா இருப்பாங்களாம். எப்படி? ரொம்ப நேரம் கை தட்டினா அழகா இருப்பாங்களாம். ரொம்ப நேரம் சிரிச்சா வியாதியா வராதான், டாக்டர் கிட்டே போக வேண்டிய வேலை இருக்காதான். இப்போ நீங்க அழகா இருக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? தட்டுங்க, அவ்வளவுதான். ஒரு 20 நிமிஷம் எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்க மாவட்ட செயலாளர் பேசிட்டு போயிட போறோம். ஆனா ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்தார், கலைஞருக்கு அப்புறம் தளபதி வந்தார். இனிமே இந்த கட்சிக்கு ஆளே கிடையாது, கலைஞருக்கு அப்புறம் கட்சி முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஸ்டாலினுக்கும் அழகிரிக்க சண்டை அப்படின்னாங்க. கட்சி உடஞ்சிரும், தேராது, திமுக கரை சேராது, கோட்டைக்கே போவாதுன்னாங்க. ஸ்டாலினுக்கு ராசியே இல்லை, கோட்டையிலே உட்கார முடியாது, கட்டம் சரியில்லைன்னாங்க. கட்சி உடஞ்சிரும், காணாம போயிடும், கரை சேர முடியாது, கட்டம் சரியில்லைன்னா எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு கோட்டையில் உட்கார்ந்தார். சார் அவருக்கும் வயசாயிடுச்சு சார், 70 வயசு ஆயிடுச்சு சார். திமுக சண்டை வந்துடும், யார் இருக்கிறா? இளைஞர் அணியே இல்ல, இளைஞரே இல்ல, தோய்வா இருக்கு, கதை முடிஞ்சிரும், டெல்லி காத்திருந்தது. அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்தார், கலைஞர் பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு பிறகு கருப்பு சோப்பு கொடியை 50 ஆண்டு காலம் தூக்கி பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் இப்ப சங்கி கூட்டத்துக்கு எரிச்சலே. எரிச்சலேன்னா சங்கி கூட்டத்துக்கு எங்க தலைவர் இருக்கிறார்ல முதலமைச்சர், கொஞ்சம் சாஃப்டானவர், நிதானமா அடிப்பார். ஆனா நாங்க என்ன உதயநிதி பார்க்கிறோம்ல, உண்மையை சொல்லட்டுமா? உதயநிதி கலைஞருடைய மறு ஜெராக்ஸ் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அசல் கலைஞர் அதே நையாண்டி, அதே நெக்கிலு, அதே ஸ்பீடா பதில் சொல்றது, எதிரியை பார்த்தா எரிச்சல் அடைகிறது, அவன் காண்டாவது. கலைஞர் 2009 ஒரு வார்த்தை சொன்னார், சேது கால்வாய் திட்டம். ஒரு அரை மணி நேரம் மட்டும் எனக்காக என் பக்கம் பாருங்க. 2009 சேது கால்வாய் திட்டம் 2500 கோடியில கொண்டு வராங்க. தமிழ்நாட்டின் நன்மை பாய்க்கும், தொழிற்சாலை வரும் அப்படின்ட்டு. அந்த கால்வாய் திட்டத்தை பண்ணக்கூடாதுன்னு சாமியாரெல்லாம் போராட்டம் பண்றான். ஏன்டா போராட்டம் பண்ணா, அங்க ராமர் பாலம் இருக்கு, ஆகவே கட்டக்கூடாதுன்னு போராட்டம் பண்றான். கலைஞர் நெக்கலா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு? ராமர் பாலமா? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு, எப்ப பாலம் கட்டினார்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டு போயிட்டார். உடனே வடநாட்டு சாமியார்லாம் காண்டாய், எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சாமியார் என்ன சொன்னா, கலைஞர், நான் கலைஞர் சொல்றேன், அவன் கலைஞர் சொல்லல, அவர் பேர் சொல்லி சொல்றான். அவர் தலையை யார் டிவி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய். என்ன சொல்றான்? அவர் தலையை யார் டிவி கொண்டு வராங்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய். தமிழ்நாடே பதட்டம் ஆயிடுச்சு. கலைஞர் தலையை தீவணுமா? உடனே ஒரு 100 பத்திரிகையாளர்லாம் கலைஞர்கிட்ட மைக்கு நீட்டி கேட்கறாங்க, ஐயா ஒரு வடநாட்டு சாமியார் உங்க தலையை தீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் தரேன்றாரு, என்ன பண்றீங்கன்ட்டு கலைஞர் சிரிச்சுக்கிட்டே தலையில கை வச்சுன்னு சொன்னார், என் தலையை தீவி நானே 30 வருஷம் ஆச்சுன்னாரு. வழக்கத்திலே சொன்னார் அவர், என் தலையை தீவின்ட்டு. இது கலைஞர். 2009 2023 அவருடைய வாரிசு, கொள்கை வாரிசு, அவருடைய பேரன் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். சனாதனத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி தான், பெரியார் தான், அம்பேத்கர் தான், காரல் மார்க்ஸ் தான், சிங்காரவேலர் தான், இதுதான் தேவை, சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனே உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் சொல்றான், சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசிட்டார், உதயநிதி தலையை யார் தீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 10 கோடி ரூபாய் தருவோம். கேட்கறாங்க, குடும்ப வாரிசு அரசியல் வாரிசுன்னு. 2009 கலைஞர் தலைக்கு விலை வச்சா 1 கோடி ரூபாய், 2024 உதயநிதி தலைக்கு விலை வைக்கிறான் 10 கோடி ரூபாய்ட்டு. அதே மாதிரி எல்லா பத்திரிகையாலும் உதயநிதி போய் கேட்டாங்க, ஐயா உங்க தலையை தீவி கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் தரேன் சாமியார் சொல்றாருன்னு கேட்ட உடனே உதயநிதி சிரிச்சுக்கிட்டே கலைஞர் மாதிரி பதில் சொன்னார், என் தலையை தீவுறதுக்கு 10 கோடி இருக்கு, 10 ரூபாய் சீப்பு போதும் என்று சொன்ன தலைவன் உதயநிதி. கலைஞர் எப்படி பதில் சொல்லுவாரோ, எந்த நையாண்டி நக்குல பதில் சொல்வாரோ அப்படியே எங்க தலைவர் உதயநிதி பதில் சொன்னார். இனி தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரானார், இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சர். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைன்னு ஒண்ணு இருந்ததா? விளையாட்டுத்துறை யாருன்னா கவனிச்சாங்களா? அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினாங்களா? கிரவுண்ட் கட்டினானா ஏதாவது கொடுத்தானான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால்
விளையாட்டுத்துறையை உச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரே அமைச்சர் எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர். இன்னைக்கு மாசமான 1000 ரூபாய் வருது இல்ல, பெத்த புள்ள மாசமான 1000 ரூபாய் தராரு இல்லையோ, தமிழ்நாட்டின் மூத்த பிள்ளை அண்ணன் தளபதி 1000 ரூபாய் கொடுக்கிறார். அதுக்கும் அவர்தான் அமைச்சர் உதயநிதி. 1,16,00,000 பேருக்கு கொடுத்தோம். சில பேருக்கு வருத்தம், எங்களுக்கு வரலையே. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் போச்சு, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்க. அதுல அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. என்னன்ட்டு, எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்ட்டு. 20 லட்சம் பேர் அந்த அப்ளிகேஷன்லாம் தரவா செக் பண்ணி கொடுத்த 20 லட்சம் அப்ளிகேஷன்ல இரண்டாவது தவணையாக திருப்பி இந்த மாதம் 17 லட்சம் குடும்பத்திற்கு 1000 ரூபாய் தந்த தலைவன் எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பெரியவர்களை தாய்மலை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னிலிருந்து 100 நாள் தேர்தல், இன்னிலிருந்து 100வது நாள் தேர்தல். யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அரசியல் தெளிவான பகுதி ராயபுரம் பகுதி. இங்க பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இவர் சட்டமன்ற உறுப்பினர் பிறகு என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன செய்ய போகிறோம் பட்டியல் போட்டு சொன்னார். அதான் நான் முதல்லயே சொன்னேன். 20 ஆண்டு காலம் ராயபுரம் மந்திரி தொகுதியாக இருந்தது. ஜெயக்குமார் சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக இருந்தார், அதிமுக 2ஆம் கட்ட தலைவராக இருந்தார், அதிமுகவின் அதிகார வர்க்கத்தில் இருந்தார். ஆனால் 20 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்து ஜெயக்குமார் செய்யாததை 4.25 ஆண்டில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி செய்திருக்கிறார். சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். பெரியவர்களை தாய்மகளே, திமுக என்ன செய்தது, ஸ்டாலின் என்ன செய்தார்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார், வெக்கமா இல்லையா? சொன்னதை ஸ்டாலின் செய்தாரா? அதிமுக கேட்கிறது. பெரியவர்களே தாய்மகளே, நான் அரசியலில் லாவணி பாட வரவில்லை. நான் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசுறது அங்கே வரவில்லை. மனசாட்சி உள்ளவர்கள், நன்றி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், தெளிவானவர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். 2011 2021 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 10 வருஷம் அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். 10 ஆண்டில் 3 முதலமைச்சரை பார்த்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டு காலம் பணிவோடு கேட்கிறோம். இந்த 10 ஆண்டில் அதிமுக செய்தது என்ன, இந்த 4.25 ஆண்டில் திமுக செய்தது என்ன யோசிக்க வேண்டாமா? இதுக்கு நடுவில் இப்ப இன்னொருத்த கிளம்பி வந்திருக்காயா, அவன் பேர் என்ன, நான் ஏதாவது சொல்லிடுவேன். 3 யூடியூப் காரன் வந்திருக்கிறான், அதனால அமைதியா இருக்கிறேன். நான் நடிகர் விஜய் அவர் தானே? ஆமா, அவர் வந்து சார் அரசியல்ல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். என்னக்கா இன்னொன்னு சொல்லிடுறேன், நானும் மாஜி விஜய் ரசிகர் தான். மாஜினா அரசியல்ல வர்றதுக்கு அப்புறம். அவர் காதலுக்கு மரியாதை படம் நடிக்கிற போதுல நானும் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. லவ்னா அப்படி இருக்கணும், எப்படி டான்ஸ் ஆகணும், ட்ரெஸ் போடணும், அது சினிமால. சார் அவர் திரையில நல்லா இருந்தாரு, தரையில நல்லா இருக்க மாட்டார். திரையில பாக்குறவெல்லாம் தரையில தலைவராக முடியாது. என்ன பண்ணிட்டாரு, பெருமை பேசுறாரு. நான் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். 200 கோடி உன்னை யார் வர சொன்னா? யார் கேட்டா? உன்னை யார் கூப்பிட்டா? இப்போ என்ன நடந்தது, என்ன அரசியல் நடக்குது? விஜய் தன்னால வந்தாரா? இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி எண்ணுகிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அமித்ஷா எண்ணுகிறார். எப்படியா திமுக வெற்றியை தடுத்து நிறுத்தணும், திமுக மீண்டும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா சூழ்ச்சியும் டெல்லி செய்கிறது. மோடி பார்த்தார், திமுக தோக்கடிக்கணும்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். என்னென்னவோ பிரச்சாரம் பண்ணார், ஜெயிக்க முடியல. உதாரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 9 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். 9 இடத்துல பேசினார், 9 தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். 9 முறை மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்றாரு. ஒரு நாள் டெல்லியில தேர்தல் நேரத்தில் டெல்லியில சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அப்ப உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டாராம், தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு. அந்த அதிகாரி யோசிச்சுட்டு தலையை சொரிஞ்சானா. யோ சொல்லியான்ட்டு இந்தியில கேட்ட உடனே, இல்ல நீங்க 9 முறை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயுமே 9 முறை பண்ணல. நீங்க 9 முறை பிரச்சாரம் பண்ண பிறகு தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலன்னு இருக்கான். உடனே மோடி டென்ஷன் ஆயிட்டாராம். 9 முறை பிரச்சாரம் பண்ணிருக்கேன், 9 பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன், அப்பயே செல்ஃப் எடுக்கலையா? இல்ல செல்ஃப் எடுக்கல. உடனே மோடி டென்ஷனா என்ன பண்ணிருக்காரு,
சரி, நான் 10வது முறையா பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லுங்க. ஆனா இந்த முறை பொதுக்கூட்டம் கிடையாது, ரோட் ஷோன்னு சொல்லுங்கன்னு இருக்காரு. ரோட் ஷோனா என்னது? ஊர்வலமா போறது, ஓபன் கார்ல ஊர்வலமா போறது. 2024 10வது முறையா மோடி சென்னைக்கு வரார் பிரச்சாரத்துக்கு. பிரச்சாரம் எங்கன்னா டீனங்களும் பனங்கல் பார்க்ல ஆரம்பிச்சு தேனாம்பேட்டை வரைக்கும் ஓபன் ஜீப் வந்துருச்சு. 3:30 மணிக்கு மோடி வந்துட்டார். 5 மணிக்கு பிரச்சாரம் ரோடு ஊர்வலம் ஆரம்பிக்க போது கஷ்டப்பட்டு ஜனத்தெல்லாம் சேர்த்துட்டாங்க. அவர் மோடி வர்றார், கார்ல ஏறாரு. இந்த ரோட் ஷோ பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். இந்த ரோட் ஷோ பாத்தீங்கன்னா டெல்லியில, ராஜஸ்தான்ல, யூபியில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல எல்லாம் நடக்கும். டிவியில பாத்துருப்பீங்க. 2 பக்கம் ஒரே ஜனமா நிக்கும். மோடி கார்ல தொங்கின்னு போவாரு, இல்ல கையாடினே போவாரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி போறப்போ டெல்லியில, ராஜஸ்தான்ல, பீகார்ல போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஜனம் இருக்கும்ல, மோடி கையாடினே போவார். அப்போ காருக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அந்த மோடி போற காருக்குள்ள, அந்த காருக்குள்ள என்ன பண்ணுவான்? மோடி கையாட்டுற போது ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். என்னன்னு கத்துவான்? ஆப்கி பார்னு கத்துவான். நம்ம எதிரில் இருக்கிற ஜனம், வடநாட்டு ஜனம் என்ன பண்ணும்? சார் தூப்பார், சார் தூப்பார்னு கத்தும். இது எங்க? டெல்லியில, ராஜஸ்தான்ல, பீகார்ல, வடநாட்டுல. அந்த எரும மாடு இது வடநாடு நினைச்சிக்கின்னு மோடி கார்ல ஏறி கையாட்டும் உடனே காருக்குள்ள இருந்த என்ன பண்ணிட்டான்? ஆப்கி பார் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களா சாக்கோ பார், சாக்கோ பார். டென்ஷன் ஆயிடும். சாக்கோ பார் காண்டாய் சார் தூப்பாருன்னு சொல்லணும். நம்ம பிள்ளைங்க சாக்கோ பார் நிச்சு காண்டாயிட்டான். தமிழிசை சவுந்தரராஜன் தான் வேட்பாளர். தலையே வாராத அக்கா காரை விட்டு கீழே இறங்கிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் டென்ஷன் ஆயிட்டார். அப்படியே பாதி பிரச்சாரம் பாதியிலே முடிஞ்சு இறங்கிட்டார். அப்ப அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலை கூப்பிட்டார். அவர் பயந்து போய் என்னான்னு கேட்டார். ஆனா போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை கூப்பிட்டார். அவர் குனிஞ்சு என்னான்னு கேட்டார். மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டார். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. நாங்க அப்பயே சொன்னோம் மலராது, வேண்டாம், தேராதுன்ட்டு. 3 முறை இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கலாம். தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்றாமல் தடுத்த தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. மோடி பார்த்தார். மோடியால் ஸ்டாலினை வீழ்த்த முடியல. அமித்ஷா வந்தார், பல குட்டிகரணை போட்டார், என்னன்னோ பேசி பார்த்தார். ஜாவ் ஜாவுன்ட்டான். அமித்ஷா தெரியல யாருன்னு. பாத்திருக்கீங்களா இல்லையா? ஏக்கா நீ சொன்ன பாத்திருக்கீங்களா இல்லையா? உங்களா தெரியலையா? அம்மன் படம் யார் யார் பாத்தீங்க? அம்மன் படம் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தவங்க கை தூக்கு பார்க்கலாம். அம்மன் படம், அதுல ஒரு ஜெண்டா வருவான் சௌந்தர்யா கொலை பண்றதுக்கு. அந்த ஜெண்டா கருப்பா இருப்பா, இந்த ஜெண்டா வெள்ளையாக்கலாம். அவ்வளவுதான். அவர் தான் அமித்ஷா. இவங்க முயற்சி பண்ணாங்க, வர முடியல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அவர் தலைவர் ஆனாரோ அன்னைக்கு துவங்கி என்னைக்கு நம்ம தலைவர் கட்சிக்கு தலைவர் ஆனாரோ, கலைஞர்ல இருந்து அண்ணன் யாரா இருந்தாலும் சரி, 2019 துவங்கி 24 வரைக்கும் தான் சந்தித்த 13 தேர்தலிலும் திமுக வெற்றி பெற செய்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. எடப்பாடி 13 நட்டுக்குச்சு, அவராலையும் முடியல. பிஜேபி தலையை சொரிது. ஆர்எஸ்எஸ் மோடியால முடியல, அமித்ஷால முடியல, எடப்பாடியால முடியல, ஓபிஎஸ் முடியல, தினகரனால முடியல, அப்பனை திட்டுற அன்புமணியால முடியல. என்னடா ஒரு அதிர்ச்சி தெரியுமா? நேற்று சாயங்காலம் சன் டிவியில் ஒரு தலைப்பு செய்தி, நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். என்னடான்னா ஜி.கே. வாசனோடு தமிழ்மணியன் இணைந்தார். அவன் டிரைவரே ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு. இவ்வளோ பேர், அது யூடியூப் இருக்கு, இவ்வளோ சொல்லியிருப்பேன். இவ்வளோ பேரால முடியல. இன்னும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலையை சொரிஞ்சு ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டினாங்க. என்னன்னா, ஒரு 2023 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் ரகசிய ஆலோசனை. என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களுக்கு ஆதரவு புடிங்கன்னு அடிக்குது, சின்ன பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் ஒன்று விரும்புறாங்க. இன்னைக்கு நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற, உங்களுக்கு பிரமாதமா இருக்கு, நீ தான் அடுத்த சிஎம், கட்சி ஆரம்பி, நாங்க பின்னாடி இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஆசையெல்லாம் தூண்டினாங்க. கட்சி ஆரம்பி நாங்க பாத்துக்கிறோம்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்ட்டு. சரி போயிட்டானுங்க. மறுநாள் திருப்பி அந்த ஆலோசனை கொடுத்து ரஜினி போயிருக்காரு.
ரஜினி தெளிவா கேட்டுக்கிறார், நான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும், இங்க நல்லா கவனிக்கணும், நான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும், நீ பொதுவா ஆரம்பியான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டவொன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கணும்னுங்கிறாங்க. ரஜினிகாந்த் பட்டுன்னு சொன்னாராம், திமுகவையா, அது எம்ஜிஆரை யாப்பு விட்ட கட்சி, என்ன பண்ணோன்னாராம். அவர் கையெடுத்து கும்பிட்டு வேணாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்பயும் ஆர்எஸ்எஸ் டென்ஷன், அடுத்து ஏதோ ஆயுதம் கடக்கலையேன்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2018-19 அப்புறம் ஒரு வீட்டில் ரைடு நடக்குது, 8 மணி நேரம் ரைடு நடக்குது, பல கோடி ரூபாய் சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. 8 மணி நேரம் ரைடு, ஒரு நடிகரை கழுத்து அக்குள்ள கை வச்சு தரதரன்னு இழுத்துட்டு போய் கார்ல வச்சு அமுக்கி இன்கம் டாக்ஸ் விசாரணை கூட்டு போறாங்க. 8 மணி நேரம் ரைடு, பல கோடி சொத்து பத்திரங்கள் பறிமுதல், அந்த நடிகர் அக்குள்ள வச்சுன்னு அப்படியே அமுக்கி தூக்கி இழுத்து தரதரன்னு இழுத்துட்டு போய் கார்ல வச்சு தூக்கின்னு போயிட்டாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடக்குது, என்ன செட்டில் ஆச்சுன்னு தெரியல. 8 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் நடிகர் அனுப்பிட்டாங்க. யார் அந்த நடிகர் கேட்குறீங்களா? அனில் குஞ்சு தான். இன்னைக்கு நீதிமான் மாதிரி உத்தம புத்திர மாதிரி பேசுறாருல, அவர் வீட்டில் தான் ரைடு நடந்தது. அவரை தான் தரதன்னு இழுத்துன்னு போனாங்க. 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. என்ன டீலிங் அப்ப தெரியல, ஆனா டீலிங் இப்ப தெரிஞ்சிருச்சு. என்னடான்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறாராம். யார் வேணா ஆரம்பிக்கட்டும், ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, ஆரம்பிக்கட்டும். ஆனா என்ன பிரச்சனைனா, எடுத்த உடனே சிஎம் தானா. காதல் படம் பாத்தீங்களா? நம்ம பசங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைரக்டர் சினிமா கால் எடுப்பாரு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்பாரு, தம்பி அமெரிக்கா மாப்பிள்ள? நோ சார். இந்த வில்லன் கேரக்டர்? இல்லை சார். இந்த சைடு ஆக்டர்? இல்லை சார். நடிச்ச நேரா ஹீரோ தான் சார். அது மாதிரி இந்த புழுத்தி நேரா சிஎம் தானா. கவுன்சிலர், எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர்லாம் கிடையாதான், நேரா. சரி, எப்படி சிஎம் சார்? நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்க முடியாதா? எம்ஜிஆர் பிடிக்கலையா? எம்ஜிஆர் வேற, இவ வேறடா. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தோன்னு சிஎம் ஆனாரா? 27 வருஷம் எம்ஜிஆர் திமுக குப்பை கொட்டி கட்சி ஆரம்பிச்சு 4 வருஷம், 29 வருஷம் கழிச்சு தான் எம்ஜிஆர் சிஎம் முடிஞ்சது. நேரா சிஎம் ஆனா. சரி, எம்ஜிஆர் நீங்க ஒன்னா தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பி ஒன்னு சொல்லட்டுமா? இதே இந்த ராயபுரம் சொல்றேன். இதே ராயபுரத்தில் 1941 இதே ராபின் சிங் பூங்கால கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளே திமுக செப்டம்பர் மாதம் 17 அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார். எப்ப ஆரம்பிச்சாரு? 49 ஆரம்பிச்சாரு. ஆட்சி எப்ப பிடிக்கிறாரு? 67. அண்ணா யார்? அறிவுலக மேதை. அண்ணா யார்? தென்னாட்டு காந்தி. அண்ணா யார்? இந்நாட்டு இங்கர்சால். அண்ணா யார்? அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கா வியந்து பார்த்தது. அண்ணா யார்? பாராளுமன்றத்தில் நேரு வியந்து பார்த்த தலைவன். அந்த அண்ணா கட்சி ஆரம்பிச்சது 49, ஆட்சியை பிடிச்சது 67. அண்ணா கொடுத்த தலைவர்லாம் யார் தெரியுமா? கலைஞர், நாவலர், பேராசிரியர் மதியழகன், என்.வி. நடராஜன், சத்தியவாணி முத்து, கண்ணதாசன், இது போன்ற அறிவாளி எல்லாம் கூட இருந்தாங்க. இவ்வளோ அறிவாளி கூட இருந்து தத்துவ மேதை பேரறிஞர் அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. எப்படி இவ்வளவு படிச்சவன் அறிவாளி எல்லாம் கூட இருந்து நாஞ்சில் மனோகரன் இவ்வளோ பேர் இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. நம்ம கொடுக்கறதெல்லாம் யாரு? திருட்டு லாட்ரி, பாண்டிச்சேரி சரக்கு. இப்போ ஒருத்தமே சேர்ந்துக்கிறான் தெரியுமா? செங்கோட்டைன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் கல்வி மந்திரியா இருந்தான். பொள்ளாச்சின்னு எழுதுறானா புள்ளத்தாச்சின்னு எழுதுனான். ஆமா, திருட்டு லாட்ரி, பாண்டிச்சேரி சரக்கு, பொள்ளத்தாச்சி. ஒன்னு டிவியில பேட்டியில சொல்லுதுக்கா, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டானா, மானஸ்தான் அவன். பொழப்பா அதெல்லாம். அது நேற்று ஒன்று பேட்டி தருது, எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு போலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டு வந்து. டிவியில பாத்தியே இல்ல எல்லாம். இதெல்லாம் அறிவு. இது அனில் குஞ்சின்னு சொல்ற, என்னத்த சொல்றது? நீ எம்ஜிஆர் சொல்லட்டுமா? எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சார். தெரியல எஸ்எஸ்ஆர் யாருன்னு? பழைய ஆளு தெரியும். கட்சி ஆரம்பிச்சார். சிவாஜி கணேசனோட ஒரு நடிகர் வர முடியுமா? காதலுக்காக ஒரு படம் சொல்லணும்னா பாலும் பழமும் சொல்லலாம். அண்ணனுக்கும் தங்கச்சியும் படம் சொல்லணும்னா பாசமலர் சொல்லலாம். ஒரு கண்ணு சிரிக்கும், ஒரு கண்ணு அழுவும். அவரை போல் ஒரு நடிகர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசன் திருச்சியில கட்சி ஆரம்பிச்சார். 10 லட்சம் பேர் கூடினாங்க.
முதல் எலெக்ஷன்ல நிக்கிறார், ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல, அரசியல் சூழ்நிலை அன்னைக்கு அப்படி. நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார் போனியாவில். நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார் போனியாவில். நம்ம சரத்குமார் எடுத்துக்கோ, கட்சி ஆரம்பிச்சார். நைட் 2 மணி பொன்னாடிட்டு கேட்டாரா சேரலாமான்ட்டு. சேரலான்னாங்களா பிஜேபி சென்டர். அடுத்து யாருக்கு எடுத்தோம்? இந்த பாக்கியராஜ். யார் பாக்கியராஜ் தெரியல? எம்ஜிஆர் ஓப்பனா வெளிப்படையா சொன்னார், என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ். எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்கீரையும் முருங்காவும் ஃபேமஸ் ஆக்குனாரே அந்த பாக்கியராஜ். கட்சி ஆரம்பிச்சார், காணாம போயிட்டார். ஏன் நம்ம அண்ணன் விஜயகாந்த் 25 வருஷம் நற்பணி மன்றம், கிராம கிராமமா ஊரா ஏதோ ஒன்று கொடுத்து 25 வருஷம் செல்வாக்க தக்க வச்சு கட்சி ஆரம்பிச்சார். 2 எலெக்ஷன் மேல தாண்ட முடியல அந்த கட்சியால. சிவாஜியால் முடியாதது, SSR முடியாதது, கார்த்தியால் முடியாதது, சரத்குமாரால் முடியாதது, டி ராஜேந்தரால் முடியாதது, அண்ணன் விஜயகாந்தால் முடியாதது. நீங்க நான் கீச்சிருவீங்களா? நீங்க வா, என்ன பேசணும்? என் கட்சி கொள்கை இது, நான் வந்தா இதெல்லாம் ஒன்னு சொல்லிக்கிறான். நம்மளை பார்த்து நம்மளை எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறான். அவன் கேட்கறவன் கேனையன்னு தெரிஞ்சா KR விஜயா கோண்டையில KTV தெரியணுமா? என்ன தெரியுமா சொல்லிக்கிறான்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம். என்ன தருவானா? ஆட்சிக்கு வந்தா நம்மள பைத்தியக்காரன் ஆக்குறான் அர்த்தம். ஒன்று அந்த கட்சியில மேடை போட்டு ஒரு அணில் குஞ்சு கத்துது, எங்களுக்கு ஃப்ரீ பஸ், ஓசி பஸ் வேணும். அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ் தான் வந்தது, கத்திச்சு இல்ல? அதுவே அந்த கூட்டத்துக்கு ஃப்ரீ பஸ்ல தான் வந்து எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம். இவங்க ஓட்டு பண்ணுமா? இன்னொன்னு சொல்லுது, எங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசு வேணாம். இதெல்லாம் யார் சொல்றது? அறிவுலக மேதைகள், தத்துவ ஞானிகள், அணில் குஞ்சி, இதுங்களெல்லாம் நம்பி நாட்டை கொடுக்கிறதா? யோசிக்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக எவ்வளவு பெரிய கட்சியா? எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா இருந்து எவ்வளவு பெரிய கட்சி. அந்த கட்சி நிலைமை பாத்தீங்களா நீங்க எப்படி இருக்கு? யாரோ ஒரு தொண்டன் போய் விஜய் கட்சி கொடி ஆட்டினானா, எடப்பாடி பழனிசாமி பாத்தீர்களா விஜய் வந்துட்டார், நாங்க ஜெயிச்சிட்டோம். கண்டிஷன் இவ்வளவு கேவலமா போனோம். அப்புறம் அவன் என்ன சொல்லிட்டான், நான் முதலமைச்சரா, என்ன முதலமைச்சரா ஏத்துக்கினா மட்டும் தான் நீங்க வரணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இங்க நாடு போறப்போ முக்கியமான விஷயம். டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிகிறேன். இன்னைக்கு ஹாட் ஆன சப்ஜெக்ட், ஒரு வாரமா 10 நாளா எல்லாம் டிவில, பேப்பர்ல, இன்ஸ்டால எல்லாத்துலயும் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கரெக்டா சொல்லுங்க, சொல்லுங்க. கயல் மாமியார் மட்டும் அந்த திட்டுறீங்க, இதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. மறந்து போச்சா? ஒரு வாரமா 10 நாளா எல்லா சேனலையும் ஆக்கிரமித்திருக்கிறது, எல்லா பத்திரிகையும் ஆக்கிரமித்திருக்கிறது, எல்லா இன்ஸ்டால இருக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, ட்விட்டர்ல இருக்கிறது திருப்பரங்குன்றம். என்னது திருப்பரங்குன்றம்? பிஜேபியில் இருக்கிற சங்கிகளாம் ஆரம்பிச்சுக்கிறான் இப்போ நைஸா. இதுங்களே கோயிலுக்கு போறது, ஏன்னா 10 தாய்மார் கோயில்ல இருப்பாங்கல்ல, இது நைஸா ஒண்ணு உள்ள போறது. கோயில்ல தீபமே ஏத்தலையாமே, ஸ்டாலின் எண்ணெயே தரலையாம், திரிய புடின்னு போயிட்டாராம். போலீஸ் வெத்தி பொடி தரமாட்டேன்னு சொல்லிச்சான். நம்ம கோயில்ல சாமி தீபம் ஏத்தல பாரு. நம்ம அக்காக்கெல்லாம் என்ன தெரியும்? கையில் வீட்டுக்கார லோன் கிடைக்கல, நம்ம அழுதுன்னு இருந்தோம். இது உண்மை நினைச்சுக்கிறேன். திருவண்ணாமலை தீபம் ஏத்தலையோ, ஸ்டாலின் தடுத்துட்டாரோ, உண்மைன்னா அங்க இப்போ என்ன நடக்குது? ஏன் பாரு, திருவண்ணாமலைன்னா ஓம் பாடுது பாரு. என்னதான் பிரச்சனை? திருவண்ணாமலையில தீபம் ஏத்தாமக்கிறாங்களா, ஏத்த வேணாங்களா, என்ன சண்டை? நல்ல தகுனமா எடுத்துக்கலாம். அத திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்த விடல, ஸ்டாலின் இந்துக்களுக்கெல்லாம் விரோதி, திமுக தடுக்குது போதுன்னு எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ண முடியுமோ பண்ணுகிறாங்க. திருப்பரங்குன்றம் யார் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? கையை தூக்கு. யாருமே போனது இல்லையா? 1 வேற 2 3 4 5 6 ஓகே 10 பேர் போய்க்கிறாங்க. திருப்பரங்குன்றம் 6 படை வீட்டுல எத்தனாவது வீடு தெரியாது? யாருக்கு தெரியும்? 6 படை வீட்டுல எத்தனாவது வீடு? திருப்பரங்குன்றம் என்ன 6 படை வீட்டுல எத்தனாவது வீடுன்னு கேட்டேன். ஒரு அண்ணன் இப்படினாரு, ஒரு அண்ணன் இப்படினாரு, ஒரு அண்ணன் இப்படினாரு. அதெல்லாம் இல்ல. திருப்பரங்குன்றம் 6 படை வீட்டில் முதல் வீடு தான் திருப்பரங்குன்றம். சாதிக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. 6 படை வீட்டுல
முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் முருகர் யாரோட கல்யாணம் பண்ணாரு தெரியாதா? முருகர் தெய்வமா இருக்கிற முருகன் திருமணம் செய்தது தேவயானோடு திருமணம் செய்த இடம் தான் திருப்பரங்குன்றம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். என்ன சொல்லுவாங்க? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்படின்னா பெருமானே முருகன் கோயில் எங்க இருக்கும்னா மலை மேல தான் இருக்கும். திருத்தணி மலையில முருகன் கோயில், பழனி மலையில முருகன் கோயில், சுவாமி மலையில கீழே இருக்கும், பழமுதி சோலையில கீழே இருக்கும், திருச்செந்தூர்ல கடற்கரையில இருக்கும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலையில இருக்கா கீழே இருக்கா? கரெக்டா சொல்லுங்க. கோயில் கீழே இருக்கும். கோயில் கருவற சாமி மலையை குடைஞ்சு உள்ள இருக்கும். உள்ள இருக்கும். சரி, ஒன்னு யோசிக்கணும். பழனி முருகனும் மலை மேலதாங்கிறாரு, திருத்தணி முருகனும் மலை மேலதாங்கிறாரு, பழமுதி சோலை இருக்கு, சுவாமி மலை இருக்கு, திருச்செந்தூர் இருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு அங்கெல்லாம் பிரச்சனை வரல, அங்கெல்லாம் தீபம் ஏத்தல. எதுக்கு திருப்பரங்குன்றத்துல மட்டும் தீபம் பிரச்சனை பண்றாங்க? என்ன இருக்கு? என்ன பிரச்சனை? அரசாங்கத்துக்கும் கோயிலுக்கும் தீபத்துக்கும் என்னதான் நடக்குது? யார் உண்மையை சொல்றானா, திருப்பரங்குன்றம் கோயில் பின்னாடி 3 மலை இருக்கு. ஒரே மலை இல்ல, 3 மலை இருக்கு. கோயில ஒட்டினா மாதிரி ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பேர் திருப்பரங்குன்றம் மலை. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு பேர் சமணர் மலை. என்ன மலை? சமணர் மலை. அந்த மலைக்கு மேலதான் பிள்ளையார் கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ரைட்ல திரும்பினா ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் பாபா மலை. மொத்தம் எத்தனை மலை இருக்கு? 3 மலை. திருப்பரங்குன்றம் மலை, சமணர் மலை, சிக்கந்தர் பாபா மலை. 3 மலை தனித்தனியா ஒட்டி இருக்கும். 120 வருஷமா திருப்பரங்குன்றத்துல சமணர் மலை மேல இருக்கிற பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறாங்க. இந்த வருஷமும் தீபம் பிரமாதமா ஏத்திருக்காங்க. யூடியூப்ல கூகுள்ல பார்த்தா தெரியும். சரிங்க, தீபம் ஏத்திட்டான்னு சொல்றீங்க, 120 வருஷமா ஏத்தப்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் பிரச்சனை? யார் சண்டை போடுறா? என்னதான் நடக்குதுன்னா 120 வருஷமா தீபம் ஏத்துறாங்க, பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, அது மேல தீபம் ஏத்த சொல்றானா பிஜேபி காரன், RSS இல்ல அங்க ஏத்தாதீங்கன்றான். எங்க ஏத்தக்கூடாதா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஒட்டி இருக்கிறதுல ஏத்தாதீங்க. சார், 120 வருஷமா சமணர் மலையில பிள்ளையார் கோயில ஏத்துறோம், அங்க ஏத்தாத. சரி, வேற எங்கடா ஏத்தணும்னா 3வது மலையில் இருக்கிற தர்கா மேலதான் ஏத்தணும். எங்க ஏத்தணுமா? தர்கா மேல. திருப்பரங்குன்றம் மலை இருக்கு, சமணர் மலை இருக்கு, அந்த பக்கம் அந்த மலை இருக்கு. 120 வருஷமா ஏத்திட்டு இருக்கிறாங்க. ஏண்டானா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற தூண்ல தான் ஏத்தணும்னா இங்கதான் பிரச்சனை வருகிறது. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த கார்த்திகை தீபம்னா இந்த வருஷம் மட்டும் தான் வந்ததா? போன வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் நீங்களும் நானும் பிறக்காத முதல்ல இருந்து கார்த்திகை தீபம் இருக்கு. இன்னொன்னு கவனிக்கணும், கார்த்திகை தீபம்னா தீபம் ஏத்தது திருவண்ணாமலை மட்டும்தான். திருவண்ணாமலை மலையில தான் தீபம் ஏத்துவாங்க. ஏன்னா அது அக்னி தலம், சிவன் இருக்கிற அக்னி தலம். அக்னியில தீபம் ஏத்துவாங்க. அங்கதான் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க நீ தீபம் அன்னைக்கு. இந்த வருஷம் 30 லட்சம் மக்கள் போனாங்க. ஒரு சிறு பிரச்சனை கூட அங்க இல்ல. ஏன்னா போனவெல்லாம் உண்மையான பக்தன், ஈசனை கும்பிட்டா வந்துட்டாங்க. அக்னித்தலம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படுகிறது. எந்த கோயிலையும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் மட்டும் கார்த்திகை தீபத்துக்கு பிஜேபி பிரச்சனை பண்ணதுல என்ன காரணம்? போன வருஷம் கார்த்திகை தீபம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? என்ன காரணம்னா இத்தனை வருஷம் பிரச்சனை பண்ணாம இந்த வருஷம் ஏன் பிரச்சனை பண்றாங்க? ஏன் பண்றாங்க? எலெக்ஷன் வரப்போகுதுன்னு. இந்த எலெக்ஷன்ல மக்களை குழப்பணும், மத கலவரத்தை உண்டாக்கணும், 2 பேரும் அடிச்சுக்கணும், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், பிஜேபி வளரணும், திருப்பி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு சதி பண்றாங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன், யாருக்கு நம்ம ஓட்டு போட வேணும், யாரு பக்கம் நம்ம நிக்கணும். ஒரு தீப பிரச்சனையை காமிச்சு ஊரை 2ஆக்கி கலவரம் பண்ணி சண்டை உருவாக்குற பிஜேபி வேணுமா, இல்ல நாடு அமைதியா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும் நினைக்கிற திமுக வேணுமா? நமக்கு யார் நல்லது செய்வா? நம்மோடு யார் இருப்பா? நம்ம எதிர்கால சங்கதிகள் யாரா நல்லா இருப்பாங்க? இன்னைக்கு எழுதி வச்சீங்க. கல்வியில நம்ம தான் முன்னாடி, உள்கட்டமைப்பில் நம்ம தான் முன்னாடி, எல்லாமே நம்ம தான் டாப்ல இருக்கிறோம். இந்தியால பிஜேபியால பொறுத்துக்க முடியல. பெரியவர்களே, தாய்மகளே,
5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வரும். ஓட்டை மாத்தி மாத்தி போட்டிருக்கோம். திமுக ஜெயிச்சிருக்கு, அதிமுக தோத்திருக்கு, அதிமுக ஜெயிச்சிருக்கு, திமுக தோத்திருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கிற தேர்தல். ஆனால் இந்த ஆண்டு நடக்க போகிற தேர்தல் திமுக அதிமுக தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டு அதிமுக ஆளுமா திமுக ஆளுமான்ற தேர்தல் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நடக்க போகிற தேர்தல் ஒரு குருஷேத்திர யுத்தம். இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல்? யார் யார் மோத போகிறார்கள்? யார் எதிரில் நிக்கிறானா? எடப்பாடியா ஸ்டாலினா? அந்த தேர்தல் அல்ல. அதிமுகவா திமுகவா? அந்த தேர்தல் அல்ல. உதயசூரியனா ரெட்டைலையா? அந்த தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் மோடியா ஸ்டாலினா தீர்மானிக்க போகிற தேர்தல். தமிழா இந்தியா யார் ஆள வேண்டும்? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டுமா, வடநாட்டு கும்பல் ஆள வேண்டுமா? தீர்மானிக்கிற தேர்தல். விழிப்போடு இருப்போம். அன்னை தமிழகத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.